Presenting the classics of Sam P. Chaladurai. Sam P. Chaladurai அவர்களின் போதனை களஞ்சியத்திலிருந்து. விசுவாசமானது நம்பப்படுகிறவைகளின் உறுதியும் காணப்படாதவைகளின் நிச்சயமாய் இருக்கிறது. விசுவாசமானது நம்பப்படுகிற, நான் நம்புறேன் கானான் தேசம் என்னுடையதுன்னு, தேவன் வாக்குத்தத்தம் பண்ணதெல்லாம் என்னுடையது நம்புறேன். நம்பப்படுகிறவர்களின் உறுதி அது. எனக்குள்ள அந்த நிச்சயம் வரணும். நிச்சயம் வந்துட்டா நான் சுகமாவேன்னு சொல்ல மாட்டேன், சுகமானேன்னு தான் சொல்லுவேன். சுகமானேன்னு சொல்லி தான் சுகமாக முடியும். சுகமானேன்றதுனால இப்ப சுகத்தை காட்டுன்னு காமிக்க கூடாது. சுகத்தை நான் சரீர பிரகாரமா காட்ட முடியாது. எங்க காட்ட முடியும்? இங்க காட்ட முடியும். இதுதான் என்னுடைய இந்த உறுதிக்கு அச்சாரமாய் இருக்கிறது. இந்த உறுதிக்கு காரணமாய் இதுதான் இருக்கிறது. என்னுடைய தேவையில்லாம் அவருடைய மகிமையின் ஐஸ்வர்யத்தை இப்படி சந்திக்கப்பட்டிருக்கிறதுன்றது இப்போ பேங்க் அக்கௌண்ட்டில் காமிக்கல, பாக்கெட்டில் கூட இல்லை. ஆனால் இங்கே சொல்லி இருக்குது, அது என் உள்ளத்தில் உறுதியை உண்டாக்கிருச்சு. அதனால எனக்கு கிடைக்கும்னு நான் பேசலை. எப்படி பேசுகிறேன்? என்னுடையது என்று பேசுகிறேன். அவதான் சொல்லியிருக்கு, அவருடைய தழும்புகளால் நீங்கள் குணமானீர்கள் ஆவீர்கள். ஆவீர்கள் ஒன்றும் தப்பு இல்லை, அது நம்பிக்கை. ஆனீர்கள் விசுவாசம். ஆவீர்கள் ஆனீர்கள் ஆகணும். ஆவீர்கள் ஆனீர்களுக்கு கிராஜுவேட் ஆகணும். ஆவீர்கள் ஆரம்பிச்சு ஆனீர்களுக்கு வரணும். ஆவீர்கள்னு சொல்லிட்டே இருந்து திடீர்னு என்ன சொல்லுவீங்க? அது என்னது? கர்த்தர் எனக்கு கொடுத்துட்டார், எனக்கு சொந்தம் அது அப்படின்னுவீங்க. எல்லாம் கேட்பாங்க, எங்கே காமி பார்க்கலான்னு. இந்த உறுதி தான் அதுக்கு அடையாளம். எனக்குள்ள உறுதி வந்துருச்சு. இந்த உறுதி எங்கேருந்து வச்சுது? வாக்கு மாறாத தேவன் இங்கே சொல்லி இருக்கிறார் இல்லைங்களா? சரி, நம்பப்படுகிற உறுதியும் காணப்படாதவைகளின் நிச்சயமாக இருக்கிறது. நிச்சயம் என்றது எவிடன்ஸ்னு வருது இங்கிலீஷில். எவிடன்ஸ் ஆஃப் திங்ஸ் நாட் சீன். இன்னொரு வார்த்தை ப்ரூஃப் அப்படின்னு யூஸ் பண்ணுறாங்க சில டிரான்ஸ்லேஷனில். ப்ரூஃப், ப்ரூஃப் ஆஃப் திங்ஸ் நாட் சீன். நாட் சீன்னா இல்லாத காரியங்கள் அல்ல. சரி, பார்க்க முடியாததுனாலே ஒரு காரியம் இல்லைன்னு கிடையாது. கடவுளை பார்க்க முடியல, அவர் இல்லையா? ஹலோ, கடவுளை பார்க்க முடியலங்க, அவர் இல்லையா? நீங்கள் பார்க்க முடியாத எத்தனை இருக்குது தெரியுமா? இப்போ ரேடியோ வேவ்ஸ் எல்லாம் போயிட்டு இருக்குது காற்றுல, டிவி படங்கள்லாம் காற்றுல போயிட்டு இருக்குது. இப்போ கதை கையை அசைக்க அசைக்க எத்தனை படம்லாம் அடிபடுதோ தெரியல. தேவதூதர்கள் தமக்கு பயப்படுகிற சூழ பாளையமரங்க எத்தனை தேவதூதர் மேலே படுதோ தெரியல. தேர் இஸ் எ ஸ்பிரிட் வேர்ல்டு, ஒரு ஆவிக்குரிய உலகம் இருக்குது. காணப்படாததுன்றதுனாலே அது இல்லாதது அப்படின்னு ஆகிடக்கூடாது. கண்ணுக்கு தெரியறது தான் இருக்கிறது, தெரியாது இல்லைன்னு கிடையாது. தெரியறத காட்டிலும் தெரியாதது ரொம்ப நிச்சயமானது. நீங்க இங்க உட்கார்ந்துருக்கீங்கன்றத காட்டிலும் கடவுள் இருக்கிறார்ன்றது ரொம்ப நிச்சயமானது. இன்றைக்கு பார்க்கிற உலகத்தை காட்டிலும் அதை உண்டாக்குற கடவுள் என்பது அதை காட்டிலும் நிச்சயமானது. இருங்க, ஹலோ, அவர் இல்லைன்னா இது எப்படி வரும்? அவர் இல்லைன்னா நீங்க எப்படி வந்திருப்பீங்க? அப்ப நீங்க பெரியவங்களா? அவர் பெரியவர்? அவர் தான் பெரியவர். அவர் காணப்படாதவர், இது காணப்படுற நீங்க. இது காணப்படுகிற உலகம், அவர் காணப்படாத உலகத்தில் இருப்பவர். இருக்கீங்களா? அப்ப காணப்படாத உலகத்துக்கும் நமக்கு சம்பந்தம் இருக்குது. இப்போ ஏஎம் எஃப்எம் எல்லாம் போயிட்டு இருக்கு. ஒரு ரேடியோ கொண்டு நீங்கள் வைங்க, ஆண்டனாவை தூக்குங்க, டியூன் பண்ணுங்க. ஏஎம்க்கு டியூன் பண்ணிங்கன்னா ஏஎம் ப்ரோக்ராம் கேட்கலாம். நான் இதில் கேட்ச் பண்ணிடலாம். இங்கே இந்த ஹாலுக்குள்ள ஏஎம் கொண்டு வந்துடலாம். எங்கேயோ போயிட்டு இருக்கிற, எங்கேயோ காற்றுல அலைவரிசையில் இருக்கிற, அலைவரிசை என்ற காணப்படாத ரீதியில் இருக்கிறத என்னுடைய ஐம்புலன்களுக்கு எட்டும்படியாக. காணப்படாததுன்னா வெறும் கண்ணில் பார்க்கறதில்ல, கண்ணு, காது, மூக்கு, நாக்கு எல்லாம் அதில் இருக்குது, ஐம்புலன்கள் இல்லையா? காணப்படாத எல்லாமே சேர்ந்துருக்குது அதில். அன்சீன்ன்றதில்ல, காணப்படாததுன்றதில்ல, காணப்படாத எல்லா காரியங்களும். அதாவது இந்த சரீர ஐம்புலன்களுக்கு காணப்படாத அத்தனையும் அதில் அடங்கியிருக்கு, வெறும் கண்ணுக்கு தெரியாது மட்டும் இல்லை. அப்போ அந்த சவுண்ட் வேவ்ஸ் காணப்படாத உலகத்தை சேர்ந்தது. அது அன்சீன் வேர்ல்டு. அதை பார்க்க முடியல, எனக்கு கேட்க முடியல. அந்த வேவ்ஸை ரேடியோ கொண்டாந்து வச்சு டியூன் பண்ணோன்னே அந்த காதில், எனக்கு இந்த காதில், எந்த காதில்? ஆவிக்குரிய காதில், இந்த காதில் அந்த சத்தத்தை கேட்க முடியுதா முடியலையா? என் ஃபிசிக்கல் இயர்ஸில் அந்த சவுண்ட் வேவ்ஸ், காணப்படாத ரீதியில் போகிற சவுண்டு இங்கே விழுது.
காணப்படாத ரீதியில் இருக்கிற படங்கள், டிவி படங்கள் வந்து டிவியை கொண்டாந்து வச்சு கனெக்ஷனை கொடுத்து ஆண்டனை தூக்கணும்னா அது என்ன வருது, படம் இங்கே வந்துடுது. எங்கேயோ போயிட்டு இருக்கிற படத்தை இங்கே கேப்சர் பண்ணுறேன். நான் சொல்லுகிறேன், எனக்காக ஏராளமான ஆசீர்வாதங்கள் சம்பாதிக்கப்பட்டு அந்த ஆவிக்குரிய மண்டலத்திலே, அந்த ஆவிக்குரிய மண்டலத்தில் வசிக்கிற தேவன் அதை சம்பாதித்து ஆவிக்குரிய விதத்தில் வைத்திருக்கிறார். அவைகளை நான் பெற்றுக்கொள்ள முடியும், எடுத்துக்கொள்ள முடியும், சொந்தமாக்கி கொள்ள முடியும். என்னுடைய சுகம், என்னுடைய வெற்றி, வாழ்வு எல்லாம் அந்த ரீதியில் வைக்கப்பட்டிருக்கிறது. என்னுடைய விசுவாசம், என்னுடைய ஜெபம் போன்றவெல்லாம் அங்கே இருக்கிறத இங்கே கொண்டு வர்றது. இந்த உலகத்துக்கும் அந்த உலகத்துக்கும், காணப்படுகிற உலகத்துக்கும் காணப்படாத உலகத்துக்கும் இடையே இருக்கிற பிரிட்ஜ் தான் விசுவாசம். அங்க இருக்கிறது இங்கே கொண்டாட முடியாது. இருக்கீங்களா? அங்க இருக்குதுன்றதுக்கு ஆதாரம் தான் விசுவாசம். ஆதாரம்னு சொன்னாலே ஒன்று இருக்குதுன்னு அர்த்தம், இல்லாததுக்கு ஆதாரம் இருக்க முடியாது இல்லையா? காணப்படாதவளை குறித்த நிச்சயம் அல்லது ஆதாரம். அப்போ காணப்படாதவளை குறித்த நிச்சயம்னா காணப்படாத உலகத்தில் ஏதோ இருக்குதுன்னு அர்த்தம். இல்லைங்கிறதுக்கு ஆதாரம் இருக்க முடியாது. ஒரு கார் இருந்தால் அதுக்கு ஆதாரம் இருக்கும், ஆர்சி புக் இருக்கும் இல்லையா? ஒரு வீடு இருந்தால் அதுக்கு ஒரு பத்திரம் இருக்குது ஆதாரமாக இல்லையா? ஆதாரம் எது வரைக்கும் தேவை எனக்கு? நீங்கள் கேட்குறீங்க கார் வாங்கிட்டீங்களான்றீங்க. ஆமாம் வாங்கிட்டேங்க. சும்மா சொல்லாதீங்கன்றீங்க. கார் எங்கே? கார் இப்போ இல்லைங்க, வருது. பின்ன வாங்கிட்டீங்க நீங்கள்? வாங்கிட்டேன். அப்போ கார் எங்கே காமிங்க? கார் காட்டுறதுக்கு இல்லை, ஆனால் ரசீது இருக்குது, இது பாருங்க இல்லையா? ஆதாரம். கார் வர்ற வரைக்கும் இந்த ரசீது தான் காட்டணும். நான் வாங்கியாச்சு வாங்கியாச்சு வாங்கியாச்சுன்னு ரசீது தான் காட்டு. கார் வந்த பிறகு ரசீது காட்ட வேண்டியதில்லை. அதே மாதிரி தான் விசுவாசமும். சுகம் வர்ற வரைக்கும் நான் விசுவாசிக்கிறேன், வந்த பிறகு விசுவாசிக்கிறது தேவையில்லை. சில சொல்ல நான் வரட்டும் இங்கே விசுவாசிக்கிறேன். நானும் ஒருத்தர் சொல்ல நான் வரட்டும், அது வந்த பிறகு நான் விசுவாசி ஞானஸ்தானம் எடுத்துக்கிறேன். வந்த பிறகு எப்படி விசுவாசிப்பீங்க? ஹலோ, ஆதாரங்கிறதே அந்த காரியம் இங்கே இல்லை இப்போ, ஆனால் அது இருக்குதுன்றதுக்கு ஆதாரம் இருக்குதுன்னு அர்த்தம். விசுவாசம் காணப்படாதவர்களை குறித்த ஆதாரமாய் இருக்கிறது. அப்போ விசுவாசத்தில் நான் வாழணும்னா எப்படி வாழணும்? நான் இந்த காணப்படாதவர்களோடு எப்படி ரிலேட் பண்ணுறதுன்றதை தெரிந்து கொள்ளணும். காணப்படாத உலகத்தோடு எப்படி வாழுகிறது என்பதை நான் தெரிந்து கொள்ளணும். காணப்படாத உலகம் எப்படி வேலை செய்யுது, அதோடு நான் எப்படி காரியங்களை நடப்பிப்பது என்பதை நான் புரிந்து கொள்ளணும். இதை மட்டும் சொல்லி முடிச்சிடுறேன். காணப்படாததோடு சம்மந்தப்படுத்தி சொன்ன உடனே எப்படிங்க அது? காணப்படுறதை வச்சு தானே வாழ முடியும். கண்ணால் பார்த்தா தானே, எங்கே போகிறதுன்னு பார்த்தா தானே போக முடியும். கண்ணை மூடிட்டு எப்படி போக முடியும்? இந்த கண்ணுக்கு தெரியலன்னா எப்படி அப்படிங்கிறாங்க. நான் சொல்கிறேன், பிளேனில் பறக்கிறீங்களே, பிளேனில் பறக்கும்போது அங்கே என்ன, அவர் என்ன ஆரோவை பார்த்து போகிறாரா? மேலே போட்டுக்க லெஃப்ட்டு ரைட்டுன்னு. இன்னும் கேட்டால் இறங்கும்போது சிலர் சொல்கிறாங்க மேகம் மூட்டம் அவ்வளோ இருக்குது, தரைக்கு ஒரு 300 அடிக்கிட்ட வரும்போது தான் தரையே தெரியுது. அது வரைக்கும் தரை எங்கே இருக்குன்னு தெரியல, ஏர்போர்ட் எங்கே இருக்குன்னு தெரியல, அந்த லைட்டு ரன்வே லைட்டு தெரியல, ஒன்றும் தெரியல. ஆனால் பார்த்தீங்கன்னா கரெக்டாக கொண்டு வந்து இறக்குறாங்க. இன்டர்நேஷ்னல் ஃப்ளைட்டெல்லாம் போனீங்கன்னா அடியில் கேமரா வச்சுருக்காங்க, நம்மளுக்கே தெரியுது அடியில் மேகமூட்டமாக இருக்குது. லேண்டிங்ன்றான். லேண்டிங்னு கிட்ட திடீர்னு பார்த்தீங்கன்னா ட்ராக் தெரியும், அப்படியே கிட்ட இருக்கும். அடுத்த நிமிஷமே லேண்ட் பண்ணிடுவான். எப்படி அவ்வளோ தூரம் எப்படி வந்தான்? கண்ணு தெரியாமல் எப்படி கரெக்டாக ட்ராக் வந்தான்? கண்ணுக்கு தெரியாமல் எப்படி அவ்வளோ கரெக்டாக அலைன் பண்ணி கரெக்டாக அந்த ட்ராக்கில் கொண்டு வந்து இறக்குறான்? ஏன்னா அவன் இந்த கண்ணை நம்பி பைலட் ஓட்டலை. இன்ஸ்ட்ருமெண்ட் பேனல்னு ஒன்று இருக்குது, இன்ஸ்ட்ருமெண்டேஷன் நல்லா கற்றுருக்கிறான் அவன். பாருங்கள், வெறும் அந்த இன்ஸ்ட்ருமெண்ட்டை சார்ந்து இருக்கிறான். இவ்வளோ பெரிய மலை வருது, இன்னும் உயரம் போன்றான். இங்கே ஒரு பிளேன் வருது, இந்த பக்கம் வாண்டுறான். எல்லாம் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் தான். அவன் கண்ணுக்கு எதுவும் தெரியல. கண்ணுக்கு எதிர்க்க ஒரு பிளேன் வருதுன்னு பார்த்து ஒன்றும் விலகிறது இல்லை, பார்க்கறதுக்குள்ள கதை முடிஞ்சிடும். எவ்ரிதிங் இஸ் பேஸ்ட் ஆன் இன்ஸ்ட்ருமெண்ட். எல்லாம் இன்ஸ்ட்ருமெண்ட் தான். அப்போ இன்ஸ்ட்ருமெண்ட்டை பார்த்துக்கிட்டே போகிறான். இன்ஸ்ட்ருமெண்ட்டை பார்த்தா இன்ஸ்ட்ருமெண்ட் தான் சொல்லுது, இந்த டிகிரியில் போ, இப்படி இறங்குனா கரெக்டாக வந்து ட்ராக் வந்துடுது, அப்படி இறங்குறான். இன்ஸ்ட்ருமெண்ட். நம்ம இன்ஸ்ட்ருமெண்ட்டு இங்கே இருக்குது. இந்த ஆவிக்குரிய வாழ்க்கையை எந்த இன்ஸ்ட்ருமெண்ட்டை வச்சு வாழ்கிறோம்? இதை வச்சு வாழ்கிறதுனால தான் தோல்வி. ஏன்னா பிரச்சனையே பார்த்துக்கிட்டு இருக்கிறீங்க, போராட்டத்தையே பார்த்துட்டு இருக்கிறீங்க, அது முடியாது இது முடியாது, ஐயோ அப்பப்பான்றீங்க. ஏன்னா இந்த கண்ணு இதை நம்பியே வாழ்ந்துட்டு இருக்கிறீங்க. இதை நம்புங்க, விசுவாசிக்கிறவனால் எல்லாம் கூடுன்றது உள்ள வந்துடும். பிரச்சனையை பார்க்காம இவர் காட்டுற வழியை பாருங்க.
பிரச்சனையிலிருந்து தப்புகிற வழி இங்க இருக்குது. இந்த இன்ஸ்ட்ருமெண்ட் உங்களை அந்த பிரச்சனைக்கு வெளியே நடத்தி விடும், வெற்றிக்கு நேராக கொண்டு செல்லும். ப்ராப்பரா பக்காவா லேண்ட் பண்ணி சேஃபா இறங்குறதுக்கு பயணப்படும். உங்கள் பிரயாணம் வாய்க்கும். ஹலோ, சக்சஸ்ஃபுல் லேண்டிங் உண்டு. எழுந்து நிற்போம். லேண்ட் ஆயிட்டோம். இப்போ ஜெபம் பண்ணுவோம். கைகளை உயர்த்துவோம், கர்த்தரை ஸ்தோத்தரிப்போம். இந்த சத்தியத்தை உள்ள வைங்க. இதை கொண்டாடுங்கள். இந்த சத்தியத்தை இதை யோசித்து பாருங்க, தியானியுங்கள், திரும்ப திரும்ப கேளுங்க. இதை அன்பின் பிதாவே, கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தில் வருகிறோம். இந்த வார்த்தைகளுக்காக ஸ்தோத்திரம். வல்லமையா இது உள்ளத்திலே கிரியை செய்யட்டும். விசுவாசம் என்னும் பிரமாணம் நீர் வைத்திருக்கிறீர். எங்கள் வெற்றிக்காக அதை வைத்திருக்கிறீர், எங்கள் வாழ்வுக்காக வைத்திருக்கிறீர். அறிந்து கொள்ள புரிந்து கொள்ள எல்லா மனக்கண்கள் பிரகாசம் அடையட்டும். வெற்றியும் வாழ்வும் உண்டாகட்டும். இயேசுவின் நாமத்திலே ஜெபிக்கிறோம்.